இல்ல, ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போறவங்கலாம் ஜேஎம்டியை விட எம்டி பார்க்க டக்கரா இருக்காருன்னு என் காது படவே சொல்றாங்க. இப்போவே இப்படின்னா சின்ன வயசுல எத்தனை பேரை மடக்கியிருப்பீங்க. அதுல ஒரு ஐடியாவை தட்டி விட்டா போதும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நான் அக்கா கிட்டலாம் சொல்ல மாட்டேன். மாமா, மாமா, வெட்டித்தனமா பேசி என் டயத்தை பேஸ் பண்ணாத. ஒழுங்கு மரியாதை ஆபீஸ்க்கு வர வழியை பாரு. இவர் ஏன் டென்ஷன் ஆகுறாரு? சம்திங் இஸ் ராங். இந்த பொம்பளைங்க வயித்துல இருக்கிற குழந்தைய மட்டும் ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கேன் மிஷின் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்கேன் மிஷின் இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஜானகி மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. என்ன டேய், இப்படி புலம்புறத விட்டுட்டு கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணா, அப்பதான்டா ஐடியா கிடைக்கும். ஏய், யார் நீ? என்ன கேட்காம எப்படி என் ரூமுக்குள்ள வந்த? முண்டம் முண்டம், உன்னை கேட்காம உன் ரூமுக்குள்ள இல்ல, உன் மனசுக்குள்ளே வருவேன். நான் யாருன்னு தெரியல? நான் தான் உன் மனசாட்சி. அப்படியா? அப்போ ஒரு காரியம் பண்ண. ம், ஜானகியோட மனசாட்சியை பார்த்து என் காதலை சொல்லிட. ஐயா, இத பாருடா, உனக்கு இருக்கிற தயக்கமும் பயமும் எனக்கும் இருக்கும்ல. அப்போ என் காதலை நான் ஜானகி கிட்ட எப்படி தான் சொல்றது? பழைய ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடு. எனக்கு லெட்டர் சரியா எழுத வராது. இதுல லவ் லெட்டரா? டேய் 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 டேய், ஓவர் ஆக்ட் பண்ணாதடா. முதல்ல ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடு. அப்படியே ஓப்பனிங்லயே ஒரு புளியா சுழியை போட்டு அசத்தல ஆரம்பிச்சிடலாமா? எச்சிபா, அது பேச்சுலர் சாமியா, ஒர்க் அவுட் ஆகாது. ரொமான்ஸ் எழுதுன்னு தெரியுமா? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. எப்படி சூப்பரா? நல்லா இருக்கு. எழுதிக்கிறேன். விழியில் விழுந்து. அட பாவி, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வைரமுத்து கவிதையை அப்படியே காப்பி அடிக்கிறியே. நானே மனசாட்சி, எனக்கு எதுக்கு மனசாட்சி? எப்பா மனசாட்சி, எனக்கு வெறும் ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும்தான். நீ இந்த லெட்டர் எழுதுகிற ஐடியாவை எனக்கு கொடுத்துட்டல, நீ பேசாமல் எந்திரிச்சு ஒழுங்கு முறையாக உள்ளே வந்துரு. அப்புறம் ஜானகி இந்த லெட்டர் படிக்கும்போது மனசாட்சியே இல்லாமல் எழுதிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது பாரு, அதுக்கு தான். ஓகே 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 கண்ணு, அசத்து.
ஆ, ஜானகி, என்னோட ரூமுக்கு ச்சே, என்னோட கேபினுக்கு கொஞ்சம் வரீங்களா? ஓகே சார். எஸ் சார். ஆ, ஜானகி, இந்த ஃபைலில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்கான டீட்டெயில்ஸ். ம். மாமா ஆக்சுவலாக இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஒன் செகண்ட். அது இந்த ப்ராஜெக்டில் தான் என்னோட ஐ மீன் நம்ம வாழ்க்கையே இருக்கு. இல்லை, நான் சொல்ல வந்தது நம்ம கம்பெனியோட ஃப்யூச்சரை பற்றி. ஓகே சார். இப்போ ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைலை நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு நாளைக்கு கொண்டு வந்துடுறீங்களா? இதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல சார், நான் இங்கேயே படிச்சுட்டு போயிடுறேன். நோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மாமா இதை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்க சொல்லியிருக்காரு. ஐ மீன் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அதனால தான் நீங்கள் இதை நைட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பொறுமையாக படிச்சுட்டு நாளைக்கு காலையில் ரிசல்ட்டை சொல்லுங்கள். இந்தாங்க. ஓகே, வரேன் சார். ஜானகி, படிச்சுட்டு நல்ல பதிலாக சொல்வீங்கல்ல? சார், எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாய் சார். என் வாழ்க்கை இப்போ உன் கையில் தான் இருக்கு. ஆனா உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. மணி 6:15 ஆகுது. உங்க பொண்ணு வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். இல்லைங்க, வர்ற டைம் தான். இப்போ வந்துருவா. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு தானே? ஆமாங்க, பையன் இந்தியன் பேங்க்ல கிளர்க்கா இருக்கான். பொண்ணு ஐகாம் அட்வைசரியில் ஜிஎம்மா இருக்கா. அப்படியா? வாமா, இவதான் என் பொண்ணு. ஆஹா. கலா, ஆ சீக்கிரம் ஜானகி ரெடி பண்ணி கூட்டு வாமா. சரி மாமா, யார் அவங்க? உள்ள வா சொல்றேன். சீக்கிரம் வா. யாரு நீ அவங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நான் என்ன இப்ப கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா? பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அப்பாவோட கடமைமா. மண்ணா கட்டி. சீக்கிரம் ரெடி ஆகு. நீங்க வர்ற விஷயத்த நான் என் பொண்ணுகிட்ட சொல்லல. நீங்க 7 மணிக்கு மேல வரேன்னு சொன்னதுனால அதுக்குள்ள என் பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வந்துருவாளேன்ட்டு நான் சொல்லாம இருந்துட்டேன். அதனால நான் பரவாயில்ல. வணக்கம். வணக்கம்மா. ஒரு நிமிஷம், நான் போய் எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொண்டு வந்துடுறேன். அம்மா, பொண்ணு அழகா இருக்காங்கல்ல? பொண்ணை பிடிச்சிருக்கான்னு நல்லா பார்த்து சொல்லு. அப்பா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்புறம் என்ன, பையனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். பொண்ணுக்கு என்ன நகை போடுவீங்களோ அது உங்க இஷ்டம். இந்த பாருங்க, கல்யாண செலவை ஷேர் பண்ணிக்குவோம். எங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல நாளை பார்ப்போம். இதோ என் பையனும் வந்துட்டான். சம்பத், இவங்கெல்லாம் ஜானகியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஆ, இந்த கனவை யாரை கேட்டு முடிவு பண்ணா? என் கனவுலாம் எல்லாத்தையும் தொலைச்சிருவோம் போல இருக்க. இது என்ன என் பெட்ல ஃபைலு? அன்புள்ள ஜானகிக்கு அடடே லவ் லெட்டரு. சம்பத் அண்ணன் சொல்லிருப்பாரு. அது அவருக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. சம்பந்தம் பேசி முடிவு பண்றதுக்கு முன்னாடி இதை படிச்சு பாருங்க. நீ தானே மாப்பிள்ள, நீ முதல்ல படிச்சு பாரு. படி.
லெட்டர் எழுதிட்டீங்க. இந்த லெட்டரை நீங்க படிச்சு பாருங்க, அப்பதான் புரியும். உங்க பொண்ணுக்கு ஆபீஸ் ஜேஎம்டி எழுதின லெட்டர், லவ் லெட்டர். சம்மந்தப்பட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சா நீங்க எங்க மேல வருத்தப்படுவீங்க. அதான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். என்ன சார் நீங்க ஒரு பொண்ணுக்கு நகை குறைவு சீர்வரிசை குறைவுன்னா ஏத்துக்கலாம், நீங்க உங்க பொண்ணையே குறையோட அனுப்புறீங்களே, எவ சார் ஏத்துக்குவான் இந்த காலத்துல? சை, நல்ல குடும்பம் நல்ல சம்பந்தம், போய் போய் இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ண வந்த பாரு. என்ன சொல்லணும்? வந்துட்டானுங்க. என் குடும்பத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்குறேன். வாங்க. ஜானகி, என்னம்மா இதெல்லாம்? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. யார் உன்னை நம்பலைனாலும் அப்பா நான் உன்னை நம்புறேம்மா. இத பாருங்க, என்ன இருந்தாலும் அத்தனை பேர் மத்தியில லெட்டர் கொடுத்தது ரொம்ப தப்பு. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒரு அண்ணங்கார மாதிரியா பேசுறீங்க? அதுவும் 3வது மனுஷன் முன்னாடி இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறீங்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, அப்படித்தானே? ஆமா, அவளுக்கு இப்பதான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. 1000 கணக்குல சம்பளம் வாங்கிட்டு இருக்கா. அதை நம்ம அனுபவிக்க வேணாமா? அவளுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டா முதல்ல அதுலதான் நாம விழும். அப்புறம் அந்த கிழவனை பாத்துக்கிற பொறுப்பு ஏன் தலையில தான் வந்து விடியும். இதெல்லாம் நமக்கு தேவையா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் வருத்தப்படுறதை விட உங்களுக்கு தங்கச்சியா பிறந்தாலே அந்த ஜானகி, அவளுக்காக நான் வருத்தப்படுறேன். படு, நல்லா வருத்தப்படு. யார் வேணானா? உங்களை திருத்தவே முடியாது. என்ன இவ பொழைக்க தெரியாம இருக்காளே, லூசா இருப்பாளோ? பிரியா, சார் ஜானகி வரல? வரல சார். பிரியா, ஒன் செகண்ட்.
சார் ஜானகி வரல? அவங்க இன்னைக்கும் வரல சார். குட் ஈவினிங் சார். அருண், ஏன் 2 நாளா நீ ஆபீஸ் வரல? சொல்ல. ஜானகி 2 நாளா ஆஃபீஸ்க்கு வரல. ஓ, இனிமே அவ வரமாட்டா. எஸ், வேலையை ரிசைன் பண்ணிட்டா. இப்பதான் ஜிஎம்ஐ வேற ப்ரொமோட் பண்ணிருக்கோம். திடீர்னு அவ பாட்டுக்கு வேலையை விட்டு நின்னுட்டா. என்ன காரணம்னே தெரியலடா. நான் தான் மாமா காரணம். அவ மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சொல்லி நீங்க சொன்னீங்க. என் மனசாட்சி சொன்னபடி நான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். அவ என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு பதிலா வேலையை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமாமா, ஜானகி இல்லாம சத்தியமா என்னால வாழ முடியாது. முட்டாள்தனமா பேசாத, நம்பிக்கை எடுக்காத அருண். நான் வேணா அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வரேன். ஓகே? ஓகே. ரிலாக்ஸ்.